ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கைபிக்ஸ் தமிழ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சினிமா நடிகர்கள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியலுக்கு வந்துடுறாங்களேப்பா அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்ம விஷால் அவர்கள் தனக்குத்தானே தன்னோட தலையில வந்து மண்ணை தூக்கி போட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செயல் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க மூணு பேர்த்தையும் உள்ள வச்சு இழுத்து பேசி ஒரு அரசியலே பண்ணியிருக்காரு நம்ம விஷால். என்ன விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது நம்ம விஷால் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவரோட நடிப்புல ரத்னம் அப்படிங்கிற படம் வந்து அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹைப்பும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம விஷால் அவர்கள் இதற்கு முன்னாடி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை தரமான ஒரு படமா கொடுத்திருந்தாரு. அதாவது நம்ம முன்னாடி எல்லாம் வந்து விஷால் அவர்களை வந்து பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, மீம் பேஜ்ல எல்லாத்துலயுமே. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனகோண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி நம்ம விஷால் அவர்களை ரொம்பவே பயங்கரமா கலாய்ப்பாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு யாரு நம்மளை பத்தி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்களோ அதவே நம்ம பாசிட்டிவா கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த மார்க் ஆண்டனி படத்துல வச்சிருந்து நம்ம விஷாலுக்குன்னு ஏத்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அந்த மார்க் ஆண்டனி படத்துல விஷாலை விட இன்னொரு பக்கம் எஸ் ஜே சூர்யா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா எஸ் ஜே சூர்யாவோட நடிப்புக்காகவே அத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு படமா கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ விஷால் அவர்கள் ரத்னம் அப்படிங்கிற படத்தை வந்து இப்போ நடிச்சு முடிச்சிருக்காரு. படமும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதோட பிரஸ் மீட் வந்து ரீசெண்டா நடந்திருக்கு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் பாத்தீங்கன்னா விஷால் நிறைய தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. அது என்னடா தரமான சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஷால் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ் மீட்ல அந்த படத்தை பத்தி பேசுறாரோ இல்லையோ ஆனா அரசியலை பத்தி பேசிடுவாரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது நம்ம விஷால் அவர்கள் தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களையும் வந்து அப்பப்ப லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டு வராரு. அந்த வகையில என்னதான் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, நீங்க வந்து ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வருவீங்களா சார் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சங்கத்துல நம்ம விஷால் அவர்கள் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ அரசியலையும் நான் வரப்போறேன் கன்ஃபார்ம் அப்படிங்கறதை வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காரு. இது பெருசா வந்து மக்கள் மத்தியில ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணல அப்படின்னாலும் கூட, ஏன்னா விஷால் அவர்கள் வந்து ஆல்ரெடி அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்காரு, நான் அரசியலுக்கு வர போறேன், பண்ண போறேன், மக்களுக்கு நிறைய செய்ய போறேன் அப்படின்னு. ஓகேப்பா, அது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணலாம். பட் ஆனா அதை சரியா எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கறதான் விஷயம். ஏன்னா முன்னொரு காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்த சிவாஜி அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய நடிகர்களும் வந்து அவங்கவுங்க அரசியல் பயணத்தை வந்து மேற்கொண்டாங்க. பட் ஆனா அதுல வந்து அவங்களால சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. இருந்தாலும் கூட பரவாயில்ல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி கடைசியில என்னோட உடல்நிலை காரணமா நான் அரசியலுக்கு வர முடியாத நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இது அக்செப்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஹைப்ல இருக்க யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு 49 வயசு ஆனாலும் கூட யங்கா தான் இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் திடீர்னு அரசியலுக்கு வராரு. இதனால அப்போ வந்து அவர் அவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு பணத்தாசெல்லாம் இல்ல, முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்யணும், நம்ம நாட்டை வந்து புதுசா மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் விஷால் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இப்போ வந்து பெரிய ஒரு உச்சபட்சத்துல அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து தூண்டி விட்டுருக்காரு, அப்படியே சொரிஞ்சு விட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது விஷால் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அரசியலுக்கு நான் வருவேன், வரப்போறேன், வந்தா இது எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சா நான் வந்து பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இல்ல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கண்டிப்பா வருவேன்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா அதையும் தாண்டி அரசியலை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஏன் வந்து ரஜினி அவர்கள் வராங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆல்ரெடி அமைச்சரா இருக்காரு, இப்போ விஜய் அவர்களும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ அவரும் வந்து அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொல்றாரு. இப்படி எல்லாரும் வரும்போது ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு நம்ம விஷால். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவர் வந்து நார்மலா நான் அரசியலுக்கு வரப்போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொன்னா ஓகே தான். பட் ஆனா இவங்க 3 பேர்த்தையும் ஏன் வந்து உள்ள இழுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் ஒரு பக்கம் முழுக்க முழுக்க வந்து முழு நேர அரசியல்வாதியா வரப்போறாராமா. அது எப்போ வரப்போறான்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவ்வளவு பீக்ல இருக்கிறாரு, உள்ள வராரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னாலும் புரட்சி தளபதி தளபதிங்கிற பேர் வச்சுக்கிட்டா நீங்க வந்துடலாமா அப்படின்னும் இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்துக்கு அப்புறம் விஷால் அவரோட அரசியல் முன்னெடுப்புக்கு ஏதாவது பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத. இன்கேஸ் அவர் பண்ணுவாரா இருந்தாலும் சரி, பண்ண மாட்டாருன்னு உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.